உடனே அந்த அம்மா எம்ஏ இந்த பூமி முழுக்க ஜீவராசி இருக்கு, அதனால பூமியில விட மாட்டேன்னா இத வேதம் போய் சொல்லிச்சு. கருடசேனம்னு ஒரு பெரிய மகாயாகம், அந்த யாகம் பண்ணம்னு தேவர்கள் பூலோகத்துக்கு வந்தாலாம். ஒரு அம்புனுடைய நுனியினால குத்தர இடம் கூட ஜீவன் மறிக்காத இடமே இல்லையா. ஏதாவது ஒரு பில்லுதாவது காஞ்சி போயிருக்கு, பில்லுக்கு உயிர் உண்டு, ஒரு எறும்புக்கு உயிர் உண்டு. விஸ்வக்ரே நபா அஸ்யா அநாமிருத மிச்சந்தோ நாவிந்தன், அனாமிருதமான ஸ்தலம், ஒரு ஜீவனாவது மறிக்காத இடம் இல்லையா. ஏதாவது ஒரு எறும்போ அல்லது ஒரு பில்லாவது காஞ்சி போயிருக்கு, பில்லுக்கு உயிர் உண்டு, செடிக்கு உயிர் உண்டு. ஒரு ஜீவன் மறிச்ச இடம்னா அது ருத்ரபூமிக்கு சமானம். அதனால அக்னிசயனம் பண்ண இடம் கிடைக்கல. கண்ண மூடினாள், தியானம் பண்ணினாள். ஒரு யஜுசு, ஒரு மகாமந்திரம் அவளுக்கு ஆகாசத்துல சப்தங்கள்லாம் ஆகாசத்துல இருக்கு. சப்த குணகம் ஆகாசம்னு சொன்னத பரியாசம் பண்ணா 50 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரலாம் நம்ம. இப்போ ஆமாமாங்கிறான். ஏன்னா இந்த கம்பி இல்லா தந்தி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவ இந்துக்கள் சொல்றது ரொம்ப தெரிந்தார். சப்தம் ஆகாசத்தினுடைய குணம் தான் இன்னைக்கு ஒப்புத்துக்கிறான். அதுக்காக அவன் ஒப்புத்துக்கிட்ட அன்னைக்கு நாம ஆமாங்கிறது, இல்லைன்னா இல்லைங்கிறது. அவன் பித்திருக்கள் இல்லைன்னா மிந்தி சாதம் அசர்த்தனமா பண்றான்னா, இப்ப பித்திருக்களை நேர பார்க்கலாம், இன்னைக்கே நாமே பித்திருக்களை ஆயிடலாங்கிறான். அதுக்காக இனிமே நாம அவன் சொன்னதுக்காகிறதா, அவன் சொல்ற போது விட்டு விடுறது சாதத்தை மறுபடியும் அவன் உண்டுங்கிற போது கிளம்புறதா என்ன? அது வழக்கம் இல்லை. நம்ம மொத்தம் நம்ம பெரியவாள் சொன்னதை நம்ம நடத்தின்னு வர்றது அப்படிதான் வழக்கம். அது மாறுறதே இல்லை. இந்த யுஸ்ஸ கண்டுபிடிச்சாள், அந்த மந்திரம் கிடைச்சது. அதை கொண்டு ஜலத்தை வாரி அடிச்சா அப்பே தபி தபிச்ச சர்பதா தோஜேத்ரஸ்தபுராணத்துல அப்பே தவிதா மந்திரம் சொல்றா பாருங்க. அதுல இருந்து கிடைச்சதுதான் இது. கீழே ஜலத்தை வாரி அரைச்சு விட்டா அந்த அனாமிருதமே மதிக்காத இடமா ஆயிடுறான். அவன் பரிசுத்தமான அனாமிருத ஏவாக்னிச்சனத்தை இன்னும் உடனே அனாமிருதமான ஸ்தலம் கிடைச்சு போயிடுதுன்னு சொல்றாள்.